இன்னைக்கு நாம சென்னை சைதாப்பேட்டையில இருக்க லிட்டில் மவுண்ட் சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். சென்னையில இப்படி ஒரு சர்ச் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஹிடன் சர்ச் இன் சென்னைன்னு சொல்லலாம். இயேசுவின் சீடர்கள்ல ஒருத்தரான புனித தோமையார் கிபி 52ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்ததா நம்புறாங்க. அப்போ இந்த பகுதியில் இருக்க சின்ன மலையில தான் அவர் வாழ்ந்ததா சொல்லப்படுறாங்க. நீங்க பார்க்குற இந்த சின்ன குகைக்குள்ள தான் வாழ்ந்திருக்காரு. புனித தோமையார் வாழ்ந்ததற்கு சான்றா அவரோட கால் பதித்த தடங்கள் இந்த சர்ச்சில் இருக்கு. இன்னுமே இங்க நிறைய பாறைகள் இருப்பதை நீங்க பார்க்கலாம். புனித தோமையார் அவர்கள் கிறிஸ்டியானிட்டியை பரப்புனதை பிடிக்காத நிறைய பேர் அவரை கொல்ல முற்பட்டிருக்காங்க. ஒரு முறை அவரை கொல்ல ட்ரை பண்ணப்போ இந்த பாறையின் சிறிய பகுதி தானா விலகி வழி விட்டுருக்கு. இந்த வழியாக தான் பெரிய மலைக்கு தப்பிச்சு போயிருக்காரு. ஒரு தடவை புனித தோமையார் செஞ்ச பிரசங்கத்தை கேட்க நிறைய மக்கள் கூடியிருந்தாங்களாம். அப்போ அவங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டிருக்கு. புனித தோமையார் அவர்கள் பாறையின் மேலே ஒரு கோலை வச்சு தட்டினாராம். அதுல இருந்து தண்ணீர் வந்திருக்கு. அந்த பாறையை நீங்க பார்க்கலாம். நீங்க பார்க்குற இந்த கல் சிலுவை புனித தோமையார் அவர்கள் கிறிஸ்துவ வழிபாடு செய்யறதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. கிபி 1558 1705 ஆகிய காலங்களில் நிறைய முறை இந்த கல் சிலுவையானது ரத்தம் சிந்திருக்கிறதா சொல்றாங்க. 1551 இந்த குகையை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு போர்ச்சுகீசியர்கள் இந்த குகையின் மேலே சிறிய மாதா சர்ச் ஒன்று கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1970 இந்த சர்ச்சை பெருசாக கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் இந்த சர்ச்சில் இந்த கல் தூணில் கொடியேற்று திருவிழா கொண்டாடப்படுது. இந்த சர்ச்சில் 12 சீடர்களின் படங்களை பெயரோட பார்க்க முடியுது. சர்ச்சோட மேல் சுவரில் இயேசு செஞ்ச அற்புதங்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க. நற்கருணை ஆண்டவர் சர்ச்சும் இங்கே இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் சிலுவப்பாதை இந்த வழியில் நடக்குது. திருவிழா சமயங்களில் இந்த ஆடிட்டோரியத்தில் தான் பிரேயர் நடக்கும். சென்னையில் புனித தோமையார் லிட்டில் மவுண்ட், சாந்தோம், பெரியமலைன்னு சொல்கிற சென்ட் தாமஸ் மவுண்ட் போன்ற இடங்களில் வாழ்ந்திருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது. சென்னை சைதாப்பேட் அடையார் ஆற்றை தாண்டின உடனே லெஃப்ட் சைடு இந்த சர்ச் இருக்கும். சைதாப்பேட் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கியும் வரலாம், பஸ் வசதியும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இந்த சர்ச்சு வந்து பாருங்கள். இந்த மாதிரி இடங்களை தெரிஞ்சுக்க நீங்களும் மறக்காமல் ஆர்ஜி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.